மாய் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். கல்வீடு கட்டும் திட்டத்தில் மங்களம் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி 51 பயனாளிகளுக்கு தவணைக்கான ஆணையை வழங்கினார். புதுச்சேரியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் வெயில் நேற்று 102 டிகிரியாக பதிவானதால் பொதுமக்கள் கடும் அவதி. புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள் நேற்றைய முன்தினம் சைபர் கிரைம் கும்பலிடம் 23,392 ரூபாயை ஏமாந்துள்ளனர். தொண்டமாநத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழாவை தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழாவை அடுத்து பரிசளிப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி தலைமை தாங்க வரவேற்புரையாற்றினார். தலைமை ஆசிரியர் ஸ்ரீதேவி முன்னிலை வகித்து மாணவர்களின் விளையாட்டு திறனையும் உடற்தகுதியையும் மேம்படுத்தும் வகையில் இதுபோன்ற போட்டிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று சிறப்புரை நிகழ்த்தினார். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் விரிவுரையாளர்கள் அன்பரசி, மகாலட்சுமி, நிரஞ்சனி மற்றும் பட்டதாரி ஆசிரியைகள் அனிதா, மேரி, நீலாவதி, ஷியாமா, கலைமதி மற்றும் ஹேமா, வள்ளியம்மை, கணினி பயிற்றுனர் சாதனா, அலுவலக ஊழியர்கள் மற்றும் ரொட்டிப்பால் வழங்கும் ஊழியர்கள் இணைந்து பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியில் பணிபுரியும் காவலர்கள் புருஷோத்தமன், நாகரத்தினம், வேலு மற்றும் உமாபதி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், பள்ளி பணியாளர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினர். வில்லியனூர் தொகுதியில் 79 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் முதல் தவணை நிதிக்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தற்காலிக சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதி பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 79 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணிகளுக்கான முதல் தவணை நிதியாக தலா 1 லட்சம் ரூபாய் பெறுவதற்கான ஆணையை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், அரசு வழங்கும் வீட்டு வசதி திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி பயனாளிகள் தங்களது சொந்த வீட்டு கனவை விரைவில் நினைவாக்கி வீடு கட்டும் பணிகளை விரைந்து நிறைவு செய்திட வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் செந்தில்நாதன், இளைநிலை பொறியாளர் சிவபாலன், களப்பணியாளர் இளங்கோ, வில்லியனூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதியில் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி 125வது ஜெயந்தி விழா அனுசரிப்பு. திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் அமைச்சர் நமசிவாயம் வழிகாட்டுதலின்படி பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனரான டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 125வது ஜெயந்தி விழா சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது. பூத் எண்கள் 18 மற்றும் 19, 20இல் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சமூக சேவகரும் பாஜக துணைத் தலைவருமான VM கிருஷ்ணா தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் OBC அணி தலைவர் ராஜபூபதி, கேந்திர பொறுப்பாளர் மோகன், பூத் தலைவர் திருமூர்த்தி, சுரேஷ், சிங்காரவேலு, மூர்த்தி ரெட்டியார், நீலமேகம், விநாயகம், சொக்கலிங்கம், தியாகராஜன், ராஜேஸ்வரி, ஜெயா, செல்வி உட்பட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டதுடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. GN பாளையம், மூர்த்தி நகர் உட்பட பகுதிகளில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகளை குறித்து கேட்டறிந்த அவர், அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் தகுதியான பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கு பெற்றனர். கல்வீடு கட்டும் திட்டத்தில் மங்களம் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி 51 பயனாளிகளுக்கு தவணைக்கான ஆணையை வழங்கினார். காமராஜர் கல்வீடு திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கீழ் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலமாக மங்களம் தொகுதியில் வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் வீதம் 51 பயனாளிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்வில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் என்று மாநில திட்டத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் துவக்கி வைத்தார்.
இந்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஜூன் 15 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை வயிற்றுப்போக்கை நிறுத்துவோம் என்ற மாநில திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வயிற்றுப்போக்கு காரணமாக இறப்புகளை தடுக்க துத்தநாக மாத்திரைகள், தாய்ப்பால் ஊக்குவிப்பு, சுகாதார விழிப்புணர்வு, தடுப்பூசி உட்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் 73,284 குழந்தைகள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மாநில துவக்க விழாவை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் இன்று துவக்கி வைத்தார். இவ்விழாவில் சுகாதாரத்துறை அதிகாரிகள், குழந்தைகள் நல மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் வெயில் நேற்று 102 டிகிரியாக பதிவானதால் பொதுமக்கள் கடும் அவதி. புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதனால் பொதுமக்கள் பகல் வேளையில் கடும் வெயில் காரணமாக வெளியே வருவதை தவிர்த்து வருகின்றனர். இந்நிலையில் நடப்பு கோடை காலத்தில் புதுச்சேரியில் நேற்று 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. அதன் காரணமாக சாலைகளில் அனல் காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதன் மூலம் நேற்றுடன் சேர்ந்து இந்த ஆண்டு புதுச்சேரியில் 27வது முறையாக வெப்பம் சதமடித்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள் நேற்றைய முன்தினம் சைபர் கிரைம் கும்பலிடம் 23,392 ரூபாயை ஏமாந்துள்ளனர். வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவர் ஆன்லைன் மூலம் குழந்தைகள் ஆடைகளை 5,350 ரூபாய்க்கு ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் அவர் ஆர்டர் செய்த துணிகள் டெலிவரி செய்யப்படவில்லை. தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதேபோல் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து 399 ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்ய தனது போன்பே மூலம் பணம் அனுப்பி ஏமாந்துள்ளார். முதலியார்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் வந்த விளம்பரத்தை கண்டு 17,643 ரூபாய்க்கு குர்த்தி உட்பட ஆடைகள் வாங்க பணம் அனுப்பி ஏமாந்துள்ளார். இதுகுறித்த புகார்களின் பெயரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக அக்கட்சி தலைமையுடன் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேசி முடிவெடுப்பார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரேஷனில் வழங்க அரிசி விநியோகத்திற்காக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் ஓராண்டு டெண்டர் விடப்பட்ட நிலையில் சென்னையில் உள்ள மத்திய அரசு கேந்திரிய பண்டார் நிறுவனம் இந்த டெண்டரை எடுத்தனர். கடந்த ஆண்டு ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை அரிசி விநியோகிக்கப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு அரிசி விநியோகம் நடைபெறவில்லை. இருப்பினும் அரிசி விநியோகம் செய்யாத கேந்திரிய பண்டார் டெண்டர் ரத்து செய்யப்படவில்லை என்றும் இதன் மூலம் ரேஷன் அரிசி டெண்டரில் ஊழல் நடந்துள்ளது தெரிகிறது என்றும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் ஒட்டுமொத்த அரசையும் சந்தேகிப்பதாக கூறிய அவர், இதனை முறையாக விசாரிக்க வேண்டும் என்றும் கான்ஃபெட்டுக்கும் கேந்திரிய பண்டாருக்கும் நிறைய தொடர்பு உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கான்ஃபெட் எம்டி ஐயப்பன் அமுத சுரபிக்கும் எம்டியாக உள்ளார். அண்மையில் கான்ஃபெட் தொகை 8 கோடி அமுத சுரபிக்கு பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. இந்த பண பரிமாற்றத்திற்கு அனுமதி தந்தது யார் என்று கேள்வி எழுப்பிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, அரிசி வாங்கியதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதால் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு முழு விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி தொடர்பாக கட்சி பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தாவேகா தலைமையுடன் பேசி சொல்வதாக கூறியுள்ளார். அதன் பின்பு முடிவெடுக்கப்படும் என்றும் அரசின் ஊழல் விவகாரங்கள் தொடர்பாக நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் ஆளும் கூட்டணிக்குள் நிலவும் அதிகார போட்டி காரணமாக நிர்வாகம் முடங்கி போய் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி அமைச்சரவை அமைப்பதில் நீடிக்கும் தாமதத்திற்கான காரணத்தை முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து முன்னாள் எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் முதலமைச்சரே பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியில் பல மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளை உடைத்து குதிரை பேர அரசியலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய சலீம், அதன் விளைவாக புதுச்சேரியிலும் ஆட்சி நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிகார போட்டி காரணமாக முக்கிய அரசு திட்டங்கள் முடங்கியுள்ளதுடன் கிராமப்புற மக்களை பாதித்திடும் வகையில் விபிஜி ராம்ஜி திட்டம் செயல்பட்டு வருவதாகவும் மாநிலத்தில் மின்வெட்டு மற்றும் குடிநீர் பிரச்சினைகள் நீடித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை இதுவரை வழங்கப்படாதது அரசின் செயல்பாடற்ற நிலையை வெளிப்படுத்துவதாக சலீம் விமர்சனம் செய்தார். தமிழ்நாட்டில் நோ கேஸ்ட் நோ கேஸ்ட் என்ற ஆட்சி நடந்து வருவதாக கூறிய அவர், ஜூலை 6ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை விழிப்புணர்வு பேரணி நடத்திட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
புதுச்சேரியில் தற்பொழுது இந்தியா கூட்டணி இல்லை என்றும் தாவேகா கூட்டணிக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். புதுச்சேரியில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்ட சென்னை நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பெரியகடை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நகர பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் அதிகரித்தே வந்ததை அடுத்து பெரியகடை போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்றைய முன்தினம் இரவு அண்ணா சாலையில் பெரியகடை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது சந்தேகப்படும்படி பைக்கில் வந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணையில் ஈடுபட்டனர். விசாரணையில் சென்னை கோடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரமணா என்கிற பாபு என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு மோட்டார் சைக்கிள் என்பதையும் ஒப்புக்கொண்டார். மேலும் விசாரணையில் புதுச்சேரியில் 2, தமிழக பகுதியில் 6 மோட்டார் சைக்கிள்களை திருடியதும் தெரியவந்தது. இதனையடுத்து ரமணா மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட ரமணா மீது சென்னை, விழுப்புரம் ஆகிய காவல் நிலையங்களில் திருட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வினாத்தாள் கசிவுக்கு எதிராக மாணவர் காங்கிரசார் விழிப்புணர்வு பிரச்சாரம். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் இந்தி தேசிய மாணவர் சங்கம் சார்பில் மாணவர்களின் குரல் என்ற பெயரில் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி சுப்ராயசிட்டி வீதியில் உள்ள சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே நடைபெற்றது. இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க வலுவான நடைமுறைகளை உருவாக்கிட வேண்டும், மாணவர்களின் நலனை பாதுகாக்க தவறிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட வேண்டும், வினாத்தாள் கசிவு விவகாரத்தை இந்திய உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சார நிகழ்வில் மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், பிரதேச காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மேலும் பிரதேச காங்கிரஸ் செயலாளர் ராஜாராம், லோகையன் மற்றும் மாணவர் காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் சிவா, துணைத் தலைவர் சூர்யா, பொதுச் செயலாளர் உத்திரகுமார், செயலாளர் சுதன் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கல்வீடு கட்டும் திட்டத்தில் மங்களம் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி 51 பயனாளிகளுக்கு தவணைக்கான ஆணையை வழங்கினார். புதுச்சேரியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் வெயில் நேற்று 102 டிகிரியாக பதிவானதால் பொதுமக்கள் கடும் அவதி. புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள் நேற்றைய முன்தினம் சைபர் கிரைம் கும்பலிடம் 23,392 ரூபாயை ஏமாந்துள்ளனர். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.